ஹலோ கைஸ், மார்னிங் வெறும் வயித்துல கேரட் ஜூஸ் குடிச்சதுக்கப்புறம் செம்பருத்தி பூவோட இதழ்களை சாப்பிடுவேன். இது ரொம்ப ஹார்ட்டுக்கு நல்லது, ஹார்ட்டை பலம். நிறைய பேர் தண்ணியில் போட்டு கஷாயமாக குடிப்பாங்க, ஆனால் இது வெறுதா சாப்பிட்றது ரொம்ப நல்லது. சரி ஓகே, ரொம்ப நாள் ஒயிட் பாஸ்தா செய்யணும்னு ஆசை, இன்னைக்கு அதை செய்ய போகிறேன். ஃபர்ஸ்ட் பாஸ்தா வேக வைக்கிறதுக்கு ஒரு குண்டால தண்ணி, ஆயில், உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் பாஸ்தாவை போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நார்மல் வாட்டர் ஊற்றி அலசி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒயிட் சாஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பட்டர் போட்டு நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் மைதா மாவு ஆட் பண்ணிக்கணும். அடுப்பு ஸ்லிம்லேயே வச்சு ஒரு 10 செகண்ட் நல்லா கலரி கொடுத்துட்டே இருங்க, கருக விட்டுறாதீங்க. இந்த பதம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு கப் நான் மில்க் ஆட் பண்ணிக்கிட்டேன். கட்டி விழுந்துராம நல்லா கலரி கொடுத்துட்டே இருங்க. நான் வீட்ல என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு தான் இந்த பாஸ்தா செஞ்சிருக்கேன். இந்த மாதிரி கிரீமியா வந்ததுக்கு அப்புறம் 2 ஸ்பூன் சில்லி ஃபிளேக்ஸ், 1 ஸ்பூன் பெப்பர் போட்டிருக்கேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. ஒயிட் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாஸ்தாவை எடுத்து போட்டதுக்கு அப்புறம் நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. நான் பூண்டு போட மறந்துட்டேன். தனியா ஒரு வானொலியில பட்டரும் துருவின பூண்டு நான் போட்டு நல்லா வறுத்து எடுத்து அதுக்கப்புறம் கடைசியா நான் போட்டுட்டேன். லாஸ்டா சீஸை போட்டு நான் தட்டுக்கு மாத்திட்டேன். ஒரு வழியா ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி பண்ணிட்டேன். டேஸ்ட் வைஸ் அடிபொலின்னு அப்படி சொல்ல ஆசை தான், ஆனால் காரம் அதிகமாக போயிருச்சு. நல்லா தான் இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.